ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி, இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட் வீடியோ இருக்குது 4. ஸோ அது நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் இதை பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும், எந்த டவுட்டும் இருக்காது. ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம். இது 5 மார்க் சம் இது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா இருக்குது. அதுக்கு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ், ரைட்? ஸோ நம்மளுக்கு என்ன வேணும், கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம அந்த அக்கௌண்ட் போடணும், ரைட்? கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் இங்கே வேறு சில இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரலாம் என்னெல்லாம் பண்ணணும்ன்ட்டு. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், டெபிட்டார்ஸ் ஆன் 1st April 2017 கொடுத்துருக்காங்க. அது என்னது, இது வந்து ஓப்பனிங்கு. ஸோ நம்ம எதில் போடணும், இதை டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். அவங்களே சொல்லிட்டாங்க டெட்டார்ஸ், தட் மீன்ஸ் அப்போ நம்ம டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் போய் அதோட ஓப்பனிங் பார்க்கணும். ஸோ 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம இங்கே எழுதிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் ஆன் 1st April. அப்போ பில்ஸ் ரிசீவ் ஹெட்டிங்கில் நம்ம என்ன பண்ணணும், அதோட ஓப்பனிங். ஸோ நம்ம எவ்வளோ எழுதினோம், 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸோ கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு எவ்வளோ, 3,90,000. ஸோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ கேஷ் ரிசீவ் 3,90,000 அதை எழுதிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு பில்ஸ் ரிசீவபிளுக்கு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 90,000 போட்டாச்சு நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்டு. இட் மீன்ஸ் என்னது, அந்த டெட்டாஸ்க்கு வந்து காசு கொடுக்கணும், பட்டு அவன் வந்து என்ன கொடுக்கல, கஸ்டமர் வந்து டெட்டாஸ்க்கு கொடுக்கல, கரெக்டுங்களா? ஸோ டிஸானர்ட் ஆகிடுச்சு மெச்சூரிட்டி டேட் டைமில். அப்போ நம்ம இது என்ன பண்ணுவோம், இங்கே 10,000 எழுதிடுவோம். பட் இந்த அமௌண்ட்டு தூக்கி நம்ம எங்கே எழுதுவோம்னா இந்த இடத்துல எழுதுவோம். சரிங்களா? இந்த இடத்துல எழுதுவோம் தூக்கிட்டு. ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகலை, இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரிசீவ் ஆகணும் இது. அதனால நம்ம அதை கூட கேரி அவுட் பண்ணுவோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில். அதனால தான் இங்கே வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். ஓகேங்களா? இதுலேயும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இங்கே டெட்டார்ஸ்ன்னு போடுறோம், ஏன் இங்கே பில்ஸ் ரிசீவபிள்னு போடுறோம்னு புரியுது உங்களுக்கு? ஏன்னா அது வந்து நம்ம தட் இஸ் அந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் போய் ரிசீவ் ஆகும் இது. ஸோ அதுக்காக நம்ம அதை கூட கூட்டிகிட்டு தட் இஸ் எடுத்துகிட்டு போவோம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வரைக்கும். ஓகே, ஸோ 10,000 இங்கே நம்ம எழுதிட்டோம். ஓகே, அப்புறம் பாருங்கள், இங்கே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ, இங்கே 40,000. சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும் உங்களுக்கு, தட் இஸ் உங்கள் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் 40,000 இங்கே வந்துடும். ஓகே, அப்புறம் வேறு என்ன இருக்குங்க, பில்ஸ் ரிசீவபிள் உங்களுக்கு க்ளோசிங். பில்ஸ் ரிசீவபிளும் சண்டே டேட்டாஸ் க்ளோசிங் அமௌண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் எழுதிடுங்க, 30,000 அண்ட் 1,30,000. ஸோ 30,000 அண்ட் 1,30,000 போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து எங்கே வரும் உங்களுக்கு, 2 lakh இங்கே போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தட் இஸ் 90,000 இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு 1,30,000 கிடைக்கும். ஸோ இது கூட நீங்கள் 40,000 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 90,000 வந்துடும். ஓகே, இந்த அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பக்கம் இது எழுதுவீங்க. ஓகே, இங்கே எழுதுவீங்க. இதை எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, இதை இங்கே எடுத்துகிட்டு வருவீங்க. ஓகே, பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவ்டு இவ்வளோ வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு 90,000 இந்த பக்கம் எழுதிடுவோம். ஓகே, அப்புறம் என்ன இருக்குது, வேறு ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கா, எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 6,50,000 வந்துடும். இது கூட நீங்கள் இது ரெண்டுமே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,90,000 வந்துடும். தட் இஸ் 6,50,000. இது ரெண்டுமே ஆட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 1,60,000 வரும். ஸோ மைனஸ் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 1,60,000. ஓகே, ஸோ 1,50,000 நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், இது 5,90,000 வரும். ஸோ உங்களுக்கு 4,90,000 இங்கே கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது தூக்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை எடுத்து இங்கே கிரெடிட் சேல்ஸில் போட்டுருவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6,90,000 ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகே, ரொம்பவே ஈஸி இது. அண்ட் இது 5 மார்க்ஸ் சம்மு, இம்பார்ட்டன்ட் சம்.